எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி ராகி களி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த கப் யூஸ் பண்ணிக்கிட்டேன். உங்கள்கிட்ட மெஷர்மெண்ட் கப் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இதில் 2 கப்பு ராகி எடுத்துக்கிட்டேன். இது கூடவே நம்ம கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு கப்புக்கு ரெண்டு கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 கப் தண்ணி இதில் ஆட் பண்ணி கட்டி இல்லாமல் நல்லா கலக்கிக்கோங்க. சுத்தமாக கட்டியே இருக்கக்கூடாது. நல்லா இருக்கிற கட்டியெல்லாம் கையில் கூட உடச்சி விடுங்க. கட்டி இல்லாமல் நல்லா கலக்கிக்கோங்க. அப்போ தான் களி நல்லா வரும். கட்டியே இல்லாமல் சூப்பராக வரும். ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. வீக்லி ஒன்ஸ் ராகி களி செய்யுங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. பாருங்கள், சுத்தமாக கட்டியே இல்லாமல் நல்லா கலக்கிட்டேன். இப்போ இன்னொரு கப்பு எடுத்தோம் இல்லைங்களா, அந்த 2 டம்ளர் நம்ம நல்லா கொதிக்க விடணும். நம்ம நல்லா இந்த தண்ணி கொதிக்கட்டுங்க. சைட்லேயே பாத்திரம் வச்சு இதுக்கு சைட் டிஷ் கடலைக்கொட்டை சட்னி அரைக்க போகிறோம். இதுக்கு நிலக்கடலை எடுத்துக்கோங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நல்லா வணக்கிக்கோங்க. சைட் பை சைடு இந்த சட்னி நம்ம அரைச்சிக்கலாங்க. இங்கே தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்க போகுது. இந்த டைமில் நம்ம ஒரு 3 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். நெய்யுங்க 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா தண்ணி கொதிக்கணுங்க. கொதிக்க போது நம்ம கலக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா ராகி, அதை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நிலக்கடலை நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. நம்ம அதை ஆஃப் பண்ணி ஒரு இடத்துல எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா ஆறட்டும். இங்கே பாருங்கள், தண்ணி சூப்பராக கொதிக்குது. இந்த டைமில் நம்ம கலக்கி வச்சுருக்க ராகியை ஆட் பண்ணிக்கோங்க. கட்டியே வரக்கூடாதுங்க. நமக்கு நல்லா கை வலிக்கும். இருந்தாலும் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். ஒரு பதம் வர வரைக்கும் கிளறிட்டே இருக்கணும். நல்ல கலர் சேஞ்ச் ஆகும், நமக்கே தெரியுங்க. இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நீங்கள் வடை சட்டிலே வச்சு கிளறிட்டே இருந்தால் ரொம்ப கை வலிக்கும். நம்ம இப்படி கிளறிட்டு குக்கரில் வச்சா ரொம்ப ஈஸிங்க அது. இங்கே பாருங்கள், அப்படியே கெட்டி ஆகுதுங்களா. நல்லா கெட்டி ஆகட்டும். நம்ம சாப்பிட்ற பதம் நமக்கு தெரியும். அந்த பதம் வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதுலேயும் கட்டி ஃபார்ம் ஆகவே விடாதீங்க. கிளறிட்டே இருங்க நல்லா. சைடில் ஒட்டிகிட்டு இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு நல்லா கிளறி விடுங்க. இந்த மாதிரி கிளறணுங்க. அப்போ தான் கட்டி இல்லாமல் வரும். இங்கே பாருங்கள், சுத்தமாக கட்டி இல்லை. களி பதத்துக்கு வந்துச்சுங்களா பாருங்கள். இது கரெக்டாக இருக்கும் பதம். குக்கரை வச்சு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம ஸ்டாண்ட் வச்சுக்கலாம். நம்ம கிளறி வச்சுருக்கலைங்களா களி, அது குக்கருக்குள்ளே வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் கரெக்டாக வச்சுக்கோங்க. நான் ஒரு மூடி போட்ட பாக்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டேங்க. அப்போ தான் நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வசமாக இருக்க பாத்திரத்தில் போட்டு குக்கருக்குள்ளே வச்சுருங்க. நான் 3 விசில் விட்டேன். 4 விசில் விடலாங்க. சைடில் நம்ம சட்னிக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சீரகம்
ஒரே ஒரு மிளகா, நீங்கள் ரொம்ப காரமாக சாப்பிடுவீங்கன்னா 2-3 சேர்த்திக்கலாம். அப்புறம் கொஞ்சம் புளி. இது ஒரு வாசம் வருங்க, அப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம சட்னி அரைச்சிடலாம். அங்கே விசில் வரத்துக்குள்ள இதில் இருக்க பொட்டெல்லாம் எடுத்துருங்க. எடுத்துட்டு நம்ம வந்து சட்னி அரைச்சிடலாங்க. இந்த சட்னி களிக்கு சூப்பராக இருக்குங்க, நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி தான். நான் வந்து தேங்காய்லாம் ஆட் பண்ண மாட்டேன், நிலக்கடலை மட்டும்தாங்க யூஸ் பண்ணுவேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட காம்பினேஷன் வந்து யாரும் பிடிக்கலன்னு சொல்லவே மாட்டாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சட்னி ரெடிங்க. சட்னியை நம்ம வந்து தாளிச்சிடலாம். கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிடலாம். அவ்வளோதாங்க, நமக்கு சட்னி ரெடி. அதை எடுத்து உரமாக வச்சுருங்க. இப்போ வந்து நமக்கு 4 விசில் வந்துடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. வாங்க களி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாங்க. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது. பார்க்கும்போதே சாப்பிட்லான்ட்டு தோணுங்க. ரொம்ப ஹார்டாகவும் இல்லாமல் ரொம்ப கொலன்ட்டு இல்லாமல் கரெக்டான பதத்தில் வந்திருக்கு. இப்படி இருந்தால் நமக்கு கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. ரொம்ப ஹார்டாக இருந்தாலும் நல்லா இருக்காது. பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சட்னிக்கும் களிக்கும் செமையாக இருக்குது. ட்ரை பண்ணுங்கள் வீட்டில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.